எனக்கு இப்போ ஒரு சஜஷன் வேணும். அதான் உங்ககிட்டயே கேட்கலாம் அப்படின்னு. பெரிய புராணம் ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணலாம். இறைவன் திருவருளால் என்னால முடிஞ்ச மட்டும் எல்லா அடியார்கள் பத்தியுமே கவர் பண்ணி வீடியோ ரெடி பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணேன். இப்ப எனக்கு இதுல என்ன கன்ஃபியூஷன்ஸ் வந்துச்சு அப்படின்னா, பெரிய புராணம் குறிப்பிட்ட பாடல்களை எடுத்து அதுல சேக்கிழார் சொன்னதோட இன்டர்பிரிட்டேஷன்ஸ், கமெண்ட்ரிஸ் இதெல்லாம் போட்டு கதை வடிவுல நாயன்மார்கள் பற்றிய ஹிஸ்டரிய பதிவு செய்யலாமா? இல்ல ஆப்ஷன் 2 பெரிய புராணத்தையும் சைவ சித்தாந்த பார்வையில பெரிய புராணத்தை வந்து பதிவு செய்யலாமா? ஃபார் இன்ஸ்டன்ஸ் இப்போ எப்படி சொல்றது, முதல் பாடல் எடுத்துக்கோங்களேன். உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அளவில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். இதுதான் முதல் பாடல் பெரிய புராணத்துல. இந்த முதல் பாடலே இப்ப நம்ம டீகோட் பண்ணோம் வச்சுக்கோங்களேன், இதோட அர்த்தத்தை சொல்றது ஒண்ணு. இந்த அர்த்தத்துக்குள்ள இருக்கிற சித்தாந்த which means சைவ சித்தாந்த விளக்கங்களை சொல்றது இன்னொரு ஆப்ஷன். இப்போ நான் இந்த பதிகம் இந்த மாதிரி பாடல்களோட அர்த்தத்தை மட்டும் சொல்லி இத கதை மாதிரி கொண்டு போலாமா, இல்ல சைவ சித்தாந்தத்துடைய நுவான்சஸ் எல்லாம் இதுக்குள்ள வந்து புதைஞ்சு போயிருக்கு, அவ்வளோ இருக்கு. சேக்கிழார் அப்படிதான் அதை வடிவமைச்சிருக்காரு. அத கம்பேர் பண்ணி சித்தாந்தத்தோட கம்பேர் பண்ணி பெரிய புராணத்தை கொண்டு போலாமா அப்படிங்கிறது தான் இப்ப எனக்கு வந்திருக்கிறது. அதுதான் உங்ககிட்டயே சஜஷன் கேட்கலாம் அப்படின்னு இதை சொல்றேன். சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க, அதையே பண்ணிடுறேன் நானு. ஓகே.